ஜாப்பனீஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸ்னாலே அந்த ரிலையபிலிட்டி, பொதுவாகவே அது கூட அசோசியேட் ஆகிருக்கிற அந்த நம்பகத்தன்மை, இந்த லாங் டேர்மில் வந்துட்டு அந்த யூசபிலிட்டி, இதெல்லாம் தான் இந்த ஜாப்பனீஸ் கார் மேனுஃபேக்சரர்ஸில் ரொம்பவுமே ஃபேமஸான, ரொம்ப பாப்புலரான கார் மேனுஃபேக்சரரான ஹோண்டா இந்தியன் கார் சினாரியோவில் ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லணும். இப்போ சமீப காலத்தில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அப்படிப்பட்ட ஹோண்டாவோட ஒரு சப் 10 lakh கேட்டகரியில், ஒரு காம்பேக்ட் செடான் கேட்டகரியில் அவங்களோட பாப்புலர் மாடலான ஹோண்டா அமேஸோட ஃபேஸ் லிஃப்ட் வந்திருக்கு. 3rd ஜென்ரேஷன் ரெஃப்ரெஷ்மெண்ட் கார் இப்போ வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அமேஸ் வந்து கம்பீட் பண்ண போகிறது ஹியூஜ்லி பாப்புலரான மாருதி சுசுகி டிசையரோட ஆனால் இந்த தடவை ரொம்ப டைம் மேட்சுங்கிற மாதிரி போதுமான அளவு ஃபீச்சர்ஸு, ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு, பில்டு குவாலிட்டி, டெக்கு, சேஃப்டி எல்லாத்தையும் கலந்து ஒரு ப்ராப்பரான ஃபேஸ் லிஃப்டாக இந்த தடவை ஹோண்டா அமேஸை களம் இறங்கியிருக்கிறாங்க. நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ எஸ், ஹோண்டாக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான, குரூஷியலான, அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஹோண்டா அமேஸோட 3rd gen ஃபேஸ் லிஃப்ட் இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். வாங்க இந்த காரில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு தி வீடியோ. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்புலர் ரெக்வெஸ்ட் சேனல் தரப்புல இருந்து, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எங்களை மாதிரி ஒரு குட்டி சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் ஒரு லவ்வை ஷேர் பண்ணுற விதமாகவும் இருக்கும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஆல் நியூ 3rd gen ஹோண்டா அமேஸோட எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எவல்யூஷனரி டிசைனாக இருக்குது. இட்ஸ் மோர் ஆஃப் எவல்யூஷன் தேன் அ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டிங் அமேஸு ஒரு நல்ல பாப்புலரான, ஒரு நல்ல ஒரு பிளான்டடான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதை எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணி இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னே இந்த டிசைன் வந்து ஒரு க்ரோனப்பாக எனக்கு ஒரு மெச்சூர்ட் லுக்கை கொடுக்குது. இதில் கண்டிப்பாக எனக்கு எலிவேட்டோட, சிட்டியோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. அதோட அந்த டிஎன்ஏ வந்து இதுக்குள்ள இருக்கிறது தெரியுது. கண்டிப்பா இதை நான் ஒரு ஆஸ்பிரேஷனல் வேல்யூவா தான் கன்சிடர் பண்றேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு ஃப்ரண்ட் ஃபேஸியா வந்து நல்ல போல்டாகவும், சங்கியாகவும், ஷார்ப்பாகவும் இருக்கு. ஓவராலா இந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கல்ப்டடா, இதுக்கு முன்னாடி இந்த டிசைனே இன்னும் கொஞ்சம் செதுக்குன மாதிரி அழகாவே பண்ணியிருக்காங்க இந்த தடவை டிசைன் ஒர்க் அப்படின்ற சொல்லலாம். ஸோ பார்த்தோன்னே எலிவேட்ல இருக்கிற மாதிரியே ஒரு போல்டான ஒரு பெரிய நோஸ் நம்ம பார்க்க முடியுது. குரோமை தாராளமா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹெட்லாம்ப் யூனிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லி எல்இடி யூனிட்டாக வருது டாப் அண்ட் மாடலில். இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எலிவேட்டர் ரிசம்பிள் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது நம்மளோட ஹோண்டா லோகோவை பார்க்க முடியுது, ஹனிகாம் கிரில் பார்க்க முடியுது, ஃபாக் லேம்ப் ஹவுசிங் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல வெல் புட் டுகெதரா ஒரு காம்பேக்ட் செடானுக்கான ஒரு ஷார்ப்பான ஃப்ரண்ட் ஃபேஸியாக அது வச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படியே இந்த பேனட் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த ஷோல்டர் லைன்ஸ் வந்து நீட்டாக வந்துட்டு ஃபியூஸ் ஆகுது அந்த பாடியோட அப்படின்ற சொல்லலாம். ஹோண்டா அமேஸோட சைட்ஸ் வந்துட்டு மோரார்லெஸ் 2nd ஜென்ரேஷன் அதே மாதிரியே தான் வச்சிருக்காங்க. ஸோ இதில் ஒரு என்ஜினியரிங் நடந்திருக்குது. மோர் தேன் லுக் வந்து இந்த காரில் அவங்க என்ஜினியரிங்கில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ், இந்த தடவை கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனோட இந்த காரில் வந்துட்டு 172 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஹோண்டா கார்ஸ்னா ஒரு காமன் ஃபீட்பேக் மாதிரி சொல்லுவாங்க, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த தடவை அந்த பாயிண்டே அவங்களோட ஒரு ஸ்ட்ரெங்த்தை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கன்சியூமர் சென்ட்ரிக்கான ஒரு அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெல்டன் ஹோண்டா, இது ஒரு என்ஜினியரிங் அட்வான்ஸ்மெண்ட்னு சொல்லலாம் இந்த ஜென்ரேஷன்ல. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த சைட் பாடி ஒர்க்கு, மோரார்லெஸ் இந்த சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு 2nd ஜென்ரேஷன் அமேஸ் மாதிரியே தான் இருக்குது. 15 inchesக்கான அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்திருக்குது. இது டாப் அண்ட் வேரியன்ட் அப்படின்றதுனால. ஸோ இப்போ நம்ம இந்த ரியர் செக்ஷன் ஆஃப் தி ஹோண்டா அமேஸ்க்கு வந்திருக்கோம். என்னோட ஃபேவரட் போர்ஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த அமேஸ்ல ரியர் செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவேன். மோர் அண்ட் மோர் இது வந்து ஹோண்டா சிட்டி மாதிரியே இருக்குது. கரண்ட் ஜென்ரேஷன் ஹோண்டா சிட்டியை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பா அதோட பிகர் பிரதர்ஸை ரிசம்பிள் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு ஃபேமிலிக்குள்ள அப்படிதான் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஷார்ப்பா கட்ஸ் எல்லாம் அழகா நீட்டா கொடுத்துருக்குறாங்க. இதுல அந்த ஜி ஷேப்டு எல்இடிஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த அவுட்லைன் வந்து எல்இடிஸ், உள்ள இருக்கிறது வந்துட்டு இது எல்இடி கிடையாதுங்க. ஆனா ஓவராலா பாக்குறப்ப இந்த அப்பீல் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இன்னுமே இது ஒரு மாதிரி ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அழகா ரீஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. போன ஜென்ரேஷன் அமேஸோட இந்த ஜென்ரேஷன் அமேஸ் அலாங் வித் இந்த ஷார்க் ஆண்டனா, இந்த ரீஒர்க்டு ரியரோட எனக்கு பாக்குறப்ப இன்னுமே எனக்கு அப் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். இன்னொரு நோட்டபிளான நோட் வர்த்தியான ஃபீச்சர்,
இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அமேஸ்ல என்ன அப்படின்னா level 2 ADAS கொடுத்துருக்காங்க. எஸ், கேமரா பேஸ்ட் ADAS. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கேமரா பார்க்க முடியும், ADAS கேமரா. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கட்டும், இல்லை இந்த காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்டில் இருக்கட்டும், எந்த ஒரு மேனுஃபேக்சரர்ஸும் வந்துட்டு level 2 ADAS கொடுக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்மளோட இந்தியன் கார் கன்சியூமர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் இந்த சன்ரூஃப் அதிகமாக விரும்புகிறாங்க. சன்ரூஃப் வந்து ஒரு கார் பையிங் டெசிஷனில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரூஃபோட யூசேஜோட இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் நமக்கு ஆட் ஆச்சுன்னா, ADAS மாதிரி ஒரு டெக் கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னுமே நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆட் ஆன் என்ன அப்படின்னா, இங்கே லெஃப்ட்ல வந்துட்டு நமக்கு டிரைவருக்கு லேன் வாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் திடீர்னு யாராவது உங்களை வந்து பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து வந்து உங்களை யாரும் சர்ப்ரைஸ் பண்ணிட முடியாது, இந்த கேமரா உங்களை அலர்ட்டாகவே வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லலாம். ஹோண்டா அமேஸோட கீ, ஸ்மார்ட் கீ, நம்ம இதுலயே வந்துட்டு பூட் ஓப்பன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் ஆயிருது. 416 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் நம்ம பார்க்க முடியுது. இந்த லோடிங் லிட் வந்து ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப ஒரு ஆப்டிமமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்குது. ஸோ ஹெவியான பேக்கேஜஸ் கூட நீங்கள் இப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அது ஒரு ப்ராக்டிக்கல் சென்ஸில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல யூசபிள் ஸ்பேஸுங்க. இந்த காம்பேக்ட் செடான் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு தனியாக கிடைக்கிற அந்த பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ அந்த விதத்தில் நல்லாவே யூசபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. யா, ஸோ ஆல் நியூ ஹோண்டா அமேஸோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். எனக்கு வந்து இன்க்ரெஸ் எக்ரெஸ் வந்து ஈஸியாக இருக்குது. என்னால் ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் வாக்இன் பண்ணி உள்ளே வந்துட முடியுது. இந்த அமேஸோட ஒரு நல்ல செல்லிங் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்ன்னு நான் சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் 2 to 3 பீப்புள் நம்ம வந்து உட்காந்துக்க முடியும். பட் 2 பேருக்கு வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் நமக்கு ரியர் ஏசி வென்ஸும் வந்துடுது, போன ஜென்ரேஷனில் இது இல்லை. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அகைன் சன்ரூஃப் இந்த கார்ல இல்லை, பட் ஸ்டில் தென் சேஃப்டியோட காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணல. சேஃப்டி வைஸ் அவங்க வந்து எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரூம் வந்து ஜஸ்ட் அபவுட் தட் இருக்கு. என்னோட ஹைட் வந்து 5.7, பட் ஸ்டில் வந்துட்டு எனக்கு அண்டர் தை சப்போர்ட்டா இருக்கட்டும், பேக் சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நிச்சயமா சொல்ல முடியும். இன்டீரியர் ஆஃப் தி ஆல் நியூ ஹோண்டா அமேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த டோர் சாத்துறப்பே ஹோண்டாவோட பில் குவாலிட்டி தெரியுது. நல்ல ஒரு சாலிட் தட்டோட வந்துட்டு நம்ம வந்து டோரை வந்து சாத்த முடியுது. நல்ல பில்டு குவாலிட்டி ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க இந்த கார்ல அப்படின்ற சொல்லலாம். உள்ள வந்தோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு விஷயம் இந்த பார்ட் டிஜிட்டல் பார்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சிட்டி அண்ட் எலிவேட்ல பார்த்த சிமிலரான செட்டப் தான். ஸோ நல்லா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. நம்ம வந்து டாகல் அரௌண்ட் பண்ணிக்க முடியுது ஸ்டீரிங் பட்டன்ஸை வச்சு. ஒரு ஹோஸ்ட் ஆஃப் மெனு வந்து நம்ம அதில் ஆக்சஸ் பண்ண முடியுது, இன்க்ளூடிங் ADAS ஃபீச்சர்ஸ் எல்லாமே. லெட்டர்ஸ் எல்லாமே அந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்லா லெஜிபிளா கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல பாக்குறதுக்கு ரீடபிளா ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி வெல்கமிங் அடிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 8 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, பாக்குறதுக்கு இந்த டேஷ்போர்ட் லே அவுட்டுக்கு கண்டிப்பா இது காம்ப்ளிமெண்டரியா இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். டச் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், இந்த சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும், ஓவரால் இந்த யூஐயோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு, கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு நோட்டபிளான விஷயம், இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஆஃப் பண்றது, ஆன் பண்றது, வால்யூம் ஏத்துறது, இறக்குறது, ஹோம் ஸ்கிரீன், பேக், இந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற பட்டன்ஸ் எல்லாமே பிசிக்கல் பட்டன்ஸா கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே நமக்கு வந்துட்டு ஒரு ஆடட் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் கொடுக்குது. என்னால ஆன் த ஃபிளைல வந்து ஈஸியா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியும், டாகிள் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தோம் அப்படின்னா எஸ், எலிவேட்ல பார்த்த அதே சிமிலரான ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இந்த ஏசி பட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு டாகிள் பண்றது நல்ல ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட எனக்கு இருக்குது. அந்த ஒரு கிளிக்கி சவுண்டோட என்னால் டாகிள் பண்ண முடியுது. பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, ஏசி எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த டேஷ்போர்டோட ட்ரிம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலிவேட்ல பார்த்த அதே சிமிலரான பேட்டர்ன்ஸ் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேட்டர்ன்ஸை நீங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா தொடச்சு டஸ்ட் அக்யூமுலேட் ஆகாம நீங்க கொஞ்சம் அதிகமா அதை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்று சொல்லணும். மற்றபடி பார்க்கறதுக்கு நல்லா கிளீனா எலகண்டா இருக்கு. ஒரு லேயர்டு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு இந்த பேஜ் கலர்ல வந்துட்டு ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாஃப்ட் டச் பிளாஸ்டிக், இது வந்து கொஞ்சம் ஹார்ட் டச் பிளாஸ்டிக்.
பட் ஸ்டில் தென் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல்ஸ், அந்த குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எதுவுமே குறை சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க. ரெண்டாவது ப்ராக்டிகாலிட்டி. இந்த கேபின் வந்துட்டு மேன் மேக்ஸிமம் மெஷின் மினிமம் அப்படின்னு சொல்றது அவங்க கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய யூசபிள் ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க, கப்பி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப தாட்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்பேசஸ், இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் என்னால் அகாமடேட் பண்ண முடியும். மற்றபடி சின்ன சின்ன அந்த இடங்கள், அந்த சின்ன சின்ன ஸ்பேசஸ்லாம் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம், இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்கே பார்த்தீங்கன்னா அட் டைம்ஸ் வந்து நீங்க அது தேவையில்லாத டைம்ல வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம்னு தோணும். ஸோ ஆஃப் பண்றதுக்கு ஆன் பண்றதுக்கு உங்களுக்கு டாகிள் பட்டன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ரப்பரி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சார்ஜ் பண்றப்போ ஃபோன் வந்து ஸ்லிப் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தாட்ஃபுல்லான விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இன்னொன்று எனக்கு ஃபேவரட் ஆனது, நம்ம நிறைய கார்ஸ்ல நான் இது பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுலயுமே இந்த ஸ்டீரிங் வீல் ஆனது நல்லா சங்கியா ஹோல்டு பண்றதுக்கு நல்லா இருக்குது. போஸ்ட் ஆஃப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. எனக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டனு, லேன் அசிஸ்ட், லேன் வாட்ச், கால் அட்டன் பண்றது, வால்யூம் பட்டன்ஸ், இந்த பார்க் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ற பட்டன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு இங்கேயே அழகா இன்டகிரேட்டடா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வீல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஹோண்டா ஸ்டீரிங் வீல்ஸ்ல ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ஃபீலிங் வந்து இருக்குது. ஸோ யா, டிபிக்கல் ஹோண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த செக்மெண்டோட ஒரு செக்மெண்ட் ஹையரா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஸ்டீரிங் வீலை யூஸ் பண்றப்போ. இன்னொன்னு நம்ம கிட்ட இருக்கிறது இன்னைக்கு டாப் அண்ட் மேனுவல் அப்படின்றதுனால இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் பத்தி சொல்லணும். ஒரு ஷார்ட்டான ஸ்டப்பியான ஒரு கியர் லீவர் இது. ஸோ யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஸ்பிரிட்டடா ஓட்டணும் அப்படின்னாலுமே த்ரோஸ் எல்லாம் நல்லா ஷார்ட்டா ஒரு மாதிரி இருக்குது, கால்குலேட்டட் த்ரோஸா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாவே ஹோண்டா வந்து இந்த கியர் பாக்ஸஸ் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் இருக்குது. ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர்ஸ் இல்ல டாப் எண்ட்ல, பட் ஸ்டில் மேனுவலா கொடுத்துருக்காங்க. ஏடாஸோட யூனிட் இங்க பார்க்க முடியுது. லெவல் 2 ஏடாஸோட யூனிட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ்ல அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப 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 ஒரு வெல்கமிங்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கு, டிபிக்கல் ஹோண்டா ஃபேஷன்ல இருக்கு. டிரைவர் சீட்ஸ் வந்து ஆம்பிளான பேக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்ரைட்டா இருக்கு. செடான்ல மாதிரி எனக்கு வந்து ரொம்ப லோ ஸ்லங்கா இல்லாம ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓட்டுறப்ப எனக்கு ஓவரால் விசிபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும். ஆல் நியூ ஹோண்டா அமேஸ் நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இனிஷியலா டிரைவிங் இம்ப்ரெஷன்ஸ், காரை எடுத்தோடனே ஃப்ரெஷ் ஆஃப் த லைன் எனக்கு என்ன வந்துட்டு மைண்டுக்கு வருது அப்படின்னா, இந்த ஹோண்டாவோட சென்ஸ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட். ஸோ எப்பயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹோண்டா மேக்ஸ் ரிஃபைன்டு இன்ஜின்ஸ், அவங்களோட பெட்ரோல் இன்ஜின்ஸ் எல்லாம் பயங்கர ரிஃபைண்டாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஐவி டெக் பற்றி. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது கூட ஒரு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவி டெக் இன்ஜின் தான். ஸோ இது வந்து சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ டெலிவரிங் பவர் ஆஃப் 90 PS பவரும் 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் டெலிவர் பண்ணக்கூடிய இந்த இன்ஜின். இதுதான் வந்துட்டு போன ஜென்ரேஷன் அமேஸ்லையும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓட்ட ஆரம்பித்தோடனே அந்த ரிஃபைன்மெண்ட்டு தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவுமே க்ளீனாக கம்போஸ்டாக புல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஆஃப் தி லைன் நீங்கள் மூவ் பண்ணுறப்போ யூஸ்வலாகவே பெட்ரோல் இன்ஜின்ஸ் ரிஃபைண்டாக தான் இருக்கும், பட் இங்கே ரிஃபைன்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ஒரு 4 சிலிண்டர் யூனிட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு 4 சிலிண்டர் ஆஃபரிங் காம்பேக்ட் செடானில் இது மட்டும்தான். ஸோ இது ஒரு நோட்டபிளான விஷயம். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு ஃப்ரீ ரெவிங் இன்ஜின் அப்படின்னு அதை சொல்ல முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரெண்ட்லியாக வந்து ரெவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்பீட் ஃப்ரீக் இன்ஜின் அந்த மாதிரி நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் கம்ஃபர்ட்டுக்காக கம்போஸ்டாக நீங்கள் வந்துட்டு சிட்டி அண்ட் ஹைவேஸில் நீங்கள் ஓட்டுறதுக்கான லீகல் ஸ்பீட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த என்ஜின் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ரொம்ப ஈகராக ஆஃப் த லைன் வந்துட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கிறது இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்றதுனால இந்த த்ரோஸ் எல்லாம் நல்லா ஒரு ஷார்ட் த்ரோஸாக இருக்குது, ஸ்லிக்காக இருக்குது கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நம்ம கஸ்டம் கியர் லீவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதிலெல்லாம் என்ன ஒரு ஸ்லிக்னஸ் இருக்குதோ, எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த த்ரோஸ் வந்துட்டு நமக்கு அக்யூரேட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த த்ரோஸ் வந்து நல்லா கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹோண்டா அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ இந்த என்ஜினும் இந்த மேனுவல் கியர் பாக்ஸும் ஒரு ஜெம் ஆஃப் தி காம்போ. இன்னொரு காம்போவுமே இருக்குது, பெஸ்ட் காம்போ. இன்றைக்கி நம்ம கூட இல்லை, பட் ஸ்டில் சிவிடியை பற்றி நோட்டபுளாக சொல்லி தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸஸில் சிவிடிக்குன்னு ஒரு இடம் எப்பயுமே இருக்குது. ஸோ கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ
சிட்டி ஸ்பீட்ஸாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும், சிவிடி இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஒரு ஸ்மூத்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்மூத்தாக அந்த கியர்ஸ் ஒர்க் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது, கியர் ஷிஃப்ட்ஸ் தெரியாது, ஹெட் நாடு அந்த மாதிரி. யூஸ்வலாக சொல்ல போனோம்னா இந்த ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய மற்ற ஆட்டோமேட்டிக் சாய்ஸஸ்லாம் உங்களுக்கு ஏஎம்டி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஏஎம்டிஸ்லாம் வந்துட்டு ஒரு பியூர் லைன் ஆட்டோமேட்டிக்ஸ்னு நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பட் சிவிடி வந்துட்டு ஒரு ஒரிஜினலான ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆஸ்பெக்டாக சொல்லுவாங்க சிவிடியில். ஸ்டில் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருந்தாலுமே அதை ஈஸியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து மாடுலேட் பண்ணிக்க முடியும். அதுவுமே ஹோண்டா அமேஸில் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு நோட்டபுளான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த காரோட சஸ்பென்ஷன் அண்ட் சாசியோட டியூனிங். சஸ்பென்ஷன் வந்துட்டு ரொம்பவுமே கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. எல்லா ஹோண்டா கார்ஸுமே டிரைவபிலிட்டியில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஸோ எல்லா கார்ஸுமே யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி பார்த்த சிட்டியாக இருக்கட்டும், எலிவேட்டாக இருக்கட்டும், பழைய ஜென்ரேஷனில் வந்த லெஜெண்டரி கார்ஸ் சிவிக், அக்கார்டு எல்லாமே வந்துட்டு யூஸ்வலாகவே டிரைவபிலிட்டியோட நம்ம மைண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அமேஸுமே டிரைவபிளாக இருக்குது, ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கான காராக இருக்குது அப்படின்றதுனால சொல்லுவேன். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன். ஸோ ஸ்டீரிங் வீல் வந்துட்டு ஒரு ரைட்டான வெயிட்டில் கேலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். லோ ஸ்பீட்ஸில் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும், அப்படியே உங்கள் பேஸ் வந்து பிக்கப் ஆக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வெயிட் ஆட் ஆகிட்டே போகிற விதம் ரொம்ப லீனியராக இருக்குது. ஸோ அந்த லீனியர் வெயிட் அடிஷன் வந்துட்டு ஓட்டுறப்போ ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்குது அப்படின்றத கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹைவே ஸ்ட்ரெச்சில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு பெண்ட் எடுக்கிறோம், ஆல்மோஸ்ட் 70 kmph நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்பவுமே கார் வந்து கம்போஸ்டாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அந்த கம்போசர் வந்துட்டு ரொம்ப அந்த ரிஜிடிட்டி வந்துட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. சாசியோட ரிஜிடிட்டி வந்துட்டு ரொம்ப பிளான்டடாக கம்போஸ்டாக ஸ்பீட்ஸை டேக்கிள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. டிபிக்கல் ஹோண்டா ஃபேஷன். இன்னொரு நோட்டபுளான விஷயம், இந்த காரில் முன்னாடியே சொன்ன மாதிரி லெவல் 2 ADAS கேமரா பேஸ்டு சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவுமே ஹேண்டியாக இருக்குது அப்படின்றத சொல்லுவேன். இன்னமும் நம்ம சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம ரோட்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ADASல ஹோண்டாவோடது ஒரு நோட்டபுளான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்பவுமே அன்பிரடிக்டபிள் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கிற ஃபியூ ADAS சிஸ்டம்ஸில் இதுவுமே ஒரு நல்ல ஒர்க்கபிள் சிஸ்டம் அப்படின்றத கண்டிப்பாக என்னோட சொல்லணும். டார்க் சர்வ் பண்ணுற விதம், இந்த 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்ன்றதுனால உங்களுக்கு இந்த டர்போ லேக் அந்த லேக் அசோசியேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கிளச் ரிலீஸ் பண்ணி த்ராட்டில் கொடுக்குற அந்த மொமெண்ட்லேருந்து ஒரு லீனியராக ஆட் ஆகிட்டே வருது. டார்க் வந்து அழகாக சர்வ் ஆகுது அப்படின்ற சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஓட்டுறதுக்கு வந்துட்டு ஒரு கம்போஸ்டாக ஒரு லீனியராக பவர் பில்ட் ஆகக்கூடிய ஒரு காரில் நிச்சயமாக அமேஸும் இருக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஸோ கான்ஃபிடென்ஸு, சேஃப்டி அப்படின்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ஏடாஸை பற்றி பேசி ஆகணும். இந்த காரில் ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஓரலாகவும் சொல்கிறேன், டிஸ்பிளேலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்க்கிங் சென்சார். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுறப்போ சப்போஸ் ஏதாவது வெஹிக்கிள் க்ளோஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் அடிச்சிடும். கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது, இன்னொரு வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் க்ளோஸாக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்ஸ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பிரேக் அடிச்சிடும். ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் அப்படின்றது, சப்போஸ் நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு லேனை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, இந்த லேன்லேருந்து நீங்கள் டீவியேட் ஆகி போகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த அலர்ட்டை கொடுக்கும். அடுத்தது க்ரூஸ் கண்ட்ரோல்லேயே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 70 km/h நீங்கள் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, முன்னாடி போயிட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார் வந்துட்டு நம்மளோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடும். இதெல்லாம் தான் இந்த காரில் இருக்கக்கூடிய லெவல் 2 ADAS சிஸ்டம்ஸு. எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் ஆகுது நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கும். ஒரு ஜென்டிலான நட்ஜ் கிடைக்குது எனக்கு ஸ்டீரிங்கில். சப்போஸ் நான் லேன் டிபார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டீரிங் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து லேனில் அலைன் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு தடவை அந்த டெமோ பாருங்கள். இந்த லேன் டிபார்ச்சர் சிஸ்டம் வந்துட்டு 72 km/h அப்படின்ற அந்த லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. 72க்கு மேலே போகிறப்ப ஸ்டீரிங் வீல் வந்துட்டு சென்ஸ் பண்ணி உங்களோட கரெக்டான லேனில் வந்து உங்களை புஷ் பண்ணுது. இப்போ நான் ரைட் லேனில் இருக்கேன், ஸ்டீரிங் வீல் வந்து என்னை லெஃப்ட் போக விட மாட்டேங்குது. நான் லெஃப்ட் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் லெஃப்ட் போகிறேன், ஸ்டீரிங் அப்படியே அட்ஜஸ்ட் ஆகி ரைட்டுக்கு வருது. ஸோ இது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. கேலிப்ரேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அப்படியே டில்ட் ஆகுது பாருங்க. ஸோ அதே மாதிரி ரோடோட அந்த கார்னரை பார்த்து, அந்த டேர்ன் ஆகிறத பார்த்து, இந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனேட்டாக அதுவே டேர்ன் பண்ணுது. இப்போ ஒரு பெண்டில் இருக்கும், ஸோ அதுவே வந்துட்டு ஸ்டீரிங் வீலை டேர்ன் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ப்ரில்லியண்ட்டான ஃபீச்சரு.
ஸோ இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இது இன்ட்ரூசிவாக இருக்குது அப்படின்னா உங்களால் இது டிசேபிள் கூட பண்ணிக்க முடியும். பட் ஸ்டில் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லாங் ஜேர்னிஸில் நம்ம ஒரு ஃபெட்டிகில் இருப்போம். அப்போ சில சமயம் இந்த லேன் டிபார்ச்சர்லாம் நம்ம வந்து அலர்ட்டாக கவனிப்போமா அப்படின்றது தெரியாது. ரொம்ப லாங் ஜேர்னிஸ் ஒரு 8 hour 9 hour மேலே ஓட்டிருப்போம். இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேண்டியாக தான் இருக்கும் அப்படின்றது என்னால் ஷியூராக சொல்ல முடியுது. அகைன் இதுவுமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் தான். ஸோ அவங்களோட சிட்டி அண்ட் எலிவேட்டில் ஆல்ரெடி இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பிரேக்கிங்குமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் கான்ஃபிடன்ஸை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். ஸ்டாப்பிங் பவர் அடிக்குவேட்டாக இருக்குது. பைட் வந்துட்டு ப்ரிசைஸாக இருக்குது அப்படின்ற சொல்லலாம். ABS EPD டியூனிங் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த டிரைவிங் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு ரெசிலியண்டான ஒரு காரு, ட்ரைட் அண்ட் டெஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மு, ஒரு ரிலையபிளான ஒரு என்ஜினு, உங்களுக்கு டீசெண்டான ஃபியூல் எக்கனாமி, நல்ல டீசெண்டான உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தான ஒரு என்ஜின் ஆப்ஷனு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கார் தான் அமேஸ் அப்படின்றது என்னால் ஷியூராக சொல்ல முடியும். இப்போ சேஃப்டி என்ஹான்ஸ்டாகவும் இருக்குது. 28+ சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே அடிஷ்னலாக இருக்குது. நிச்சயமாக ஒரு ஃபேமிலி காராக உங்களுக்கு வந்து சிட்டி அண்ட் ஹைவே யூசஸ்க்கு இந்த கார் வந்துட்டு ஒரு வெல் சூட்டடாக ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ ஃபைனல் தாட்ஸ், ஃபைனல் வேர்டிக்ட் அபவுட் த பிராண்ட் நியூ ஹோண்டா அமேஸ் எங்களுக்கு என்ன டேக்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கார் பையிங் டெசிஷன் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட இண்டிவிஜுவல் அவங்களோட நீட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து தாங்க. ஸோ இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரிலையபிளான, ஒரு சேஃபான, ஒரு வெல் பில்ட்டான, ஒரு ஸ்மூத்தான, உங்களுக்கு மெயினாக வந்துட்டு இந்த செக்மெண்ட்டில் இப்போ 4 cylinder இன்ஜின். ஸோ 4 cylinderல அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உங்கள் சாய்ஸில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கில் CVT பெட்டர், CVT உங்களுக்கு சாய்ஸில் இருக்குது. இந்த எல்லாமே உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஆஸ் வெல் அஸ் ADAS இந்த மாதிரியான தேவைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமேஸ் வந்து லாங் டேர்மில் உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆஸ் ஆல்ரெடி செட், எந்த ஹோண்டாவுமே வந்துட்டு இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு டிரைவ் ஹோண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியே இந்த அமேஸுமே வந்துட்டு உங்களை வந்துட்டு மோர் தென் ஹாப்பியாக வச்சிருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நிச்சயமாக இந்த காரில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களோட நியர்பை ஹோண்டா ஷோரூமில் போய் நீங்கள் இந்த காரை ஒரு டெஸ்ட் டிரைவ் எடுத்து பாருங்கள். நமக்கு இன்னைக்கு கார் கொடுத்தது கேபிட்டல் ஹோண்டா ட்ரிச்சி. ஸோ இங்கே வந்துட்டு ஹோண்டா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த காரை பற்றி என்கொயர் பண்ணலாம். டெஸ்ட் டிரைவ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அமேஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். தட்ஸ் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான கார்ஸோட உங்களை சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் ரைட் சேஃப் அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிளி.